ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் குமரவேல் டு ஷேர் தி ஸ்டோரி ஆஃப் ஐ திங்க். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களை எல்லாரும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஜேர்னி ஆஃப் ஐ திங்க் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இங்கே 12th இயரில் வந்து நிற்கிறோம். ஐ திங்கோட ஸ்டோரியும் என்னோட ஸ்டோரியும் பிரிக்க முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லா கடினமாக உழைச்சா வந்து நம்ம பெருசாக எல்லாம் சம்பாதிச்சிடலாம். எனக்கு என்னமோ அதில் என்ன சொல்கிறது, அதில் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி அந்த டைமில் தோணுச்சு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு பிஸ்னஸில் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட விஷன் அடையிறதுக்கான முக்கியமான ஒரு பாட்டாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது, என்னோட டீமுக்காக இந்த ஸ்டோரி நான் சொல்லுவேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா ஒரு பையன் இருந்தாங்க. அவர் அப்பாவோட பிஸ்னஸ் வந்து சிற்பி. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா செய்கிற வேலையை வந்து பார்த்தே வளர்ந்தது அந்த பையன். சீக்கிரமாக அந்த வேலையை கற்றுக்கிச்சு. அந்த சிற்பி சிலை செய்கிற வேலையை வந்து அந்த பையனை கற்றுக்கிட்டு. அப்படி 14 வயசு 15 வயசுலேயே நல்ல ஒரு சிலை செய்கிற மாதிரியான அவருக்கு அந்த கலை வந்து வந்துடுச்சு. அவங்க அப்பா பண்ணுற சிலையை விட இவர் நல்லாவே சிலை பண்ண இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிலையும் அவர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லுவார். அவரோட ஜேர்னியில் ஒரு நாள் கூட ஒரு சிலையை கூட அவர் குறை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. வர்ற கஸ்டமர்ஸ் வந்து அந்த பையனோட சிலையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட இருந்து மட்டும் ஏதாவது ஒரு குறை வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் அந்த பையன் ரொம்ப சங்கடப்பட்ட. அப்படி எனக்காக இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறது, நான் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பா ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இனிமேல் வந்து என்கிட்ட எந்த சஜஷனும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டாரு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த பையனுக்கு வந்து அப்ரிசியேஷன்லாம் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. அப்பா அவங்க அப்பா கிட்ட போனான். ஸோ அப்பா இந்த மாதிரி ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொன்ன அப்படி ஒரு குறை நான் சொல்லும் போதும் அந்த குறைனால நீ அழகான சிலையை நீ வடிக்கல. அந்த குறை சொல்லும் போது உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. இதை விட பெட்டரான ஒரு சிலை பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சிலை வடிக்கும் போதும் உனக்கு இதை விட பெட்டரான ஒரு சிலை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் ஆசையும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த குறை உன் மனசுல ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறதுனால இதை விட பெட்டரா பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துட்டு இருந்தது. எப்போ நீ பண்ணது பர்ஃபெக்ட், இதுல எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு நீ நினைச்சியோ அங்கதான் உனோட பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டாரு. அதுக்கு அவங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, நீ வந்து உன் வேலையில திருப்தி அடையாத அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். எல்லாருமே வந்து உன் வேலையை வந்து நீ மதி, நீ வந்து பெருசா பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அப்பா சொன்ன விஷயம் என்னன்னா, நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகாத, எந்த வேலையுமே நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகாத அப்படின்னு இருக்கும்போது உனக்கு வந்து திருப்தியே இருக்காது. ஏதாவது என்ன வேலை பண்ணாலையும் அடுத்த வேலை பண்ணும்போது இதை விட பெட்டரா பண்ணணும், ஏதாவது ஒன்று நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறை இருக்குங்கிற மைண்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னாரு. ஸ்டோரி ஏன் சொல்றேன்னு எங்க டீமுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன நம்புறதுங்கிறது வெறும் குமரவேல் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய டீம் தான். ஆக்சுவலா நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், நைட்டும் பகலமா ஓடிட்டு இருக்கோம். எதுக்கடா ஓடுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம நிறுத்திட்டு நம்ம ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் இன்னைக்கு இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ஓகே, என் ஃபேமிலி பெருசா இருக்கு, நான் இன்னும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் ஆகணும்னா ஒருத்த மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனில இருந்தே ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆசை ரொம்ப பெருசா இருக்கு. அதுல வந்து கூட டிராவல் பண்ண வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் உருவாக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ டீம். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நம்ம ஐ திங்க் மெம்பர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட் தான் இது. ஸோ ஐ கால் அப்பான் சார் அண்ட் மேம் டு கிவ் தி அவார்ட்ஸ். ஒவ்வொருத்தரையும் பாராட்டுறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃபேமிலிஸ் முன்னாடி அவங்க உண்மையான உழைப்பை வந்து அங்கீகரிக்கிற விதமாக தான் இந்த அவார்டை பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இட் கோஸ் ஃபார் அப்துல். அப்துல் வந்து இதுதான் அப்படின்னு கிடையாது. அவர் வந்து ஆக்சுவலி எஸ்இஓ பர்சன். ஆனால் ஒரு சோசியல் மீடியா கொடுத்தாலும் சரி, ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் எதை பண்ணாலையும் வந்து அந்த இடத்துல அவரோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்கும், பயங்கர டெடிக்கேட்டட். ஸோ அவருக்கு வந்து ஹேண்ட்சங் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அவார்டை ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக சார் அண்ட் மேம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்ன பேசுறது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் ஃபார் மனிஷ்.
அவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு புரியவும் புரியாது. அவர் சிரிக்கிறாரா, சொல்றாரா, இல்லை கோவப்படுறாரா, எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனாக வச்சிருப்பாரு. ஜென் மாஸ்டர் அனீஷ் அப்படிங்கிற அவார்டை கொடுத்து தெரிவிக்கிறேன். எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் ஸ்நேகன். ஸ்நேகன் ஆக்சுவலி இங்கே மோஷன் கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிற ரோலில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏதாவது யோசிச்சே இருப்பார், புதுசாக எதாவது பண்ணலாம் சார், அதை பண்ணலாம் சார், இந்த கம்பெனிக்கு அடுத்த விஷயத்துக்கு எதாவது பண்ணலாம் சார் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனியோட க்ரோத்தை பற்றி நிறைய திங்க் பண்ணுற பர்சனில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக சொல்லலாம். ஐ திங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹம்பிளான பர்சன் தான். ஸோ இவருக்கு வந்து கிரியேட்டிவிட்டி கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை நாங்கள் கொடுக்குறோம். வணக்கம். இப்போ 12 வருஷம் முடிஞ்சு 13 வருஷம் போகும் ஐடிங் மீடியா ஒர்க்ஸ். சார் சொன்னார்ல ஒரு கதை, அந்த கதை வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் பாலா. இப்போ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நான் வந்து எதுவுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். இவர்கிட்ட ஏதாச்சும் நான் ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு டிசைனில் வந்து ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு புது ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணதுல பாலாவோட பங்கு ரொம்ப பெருசு. இவருக்கு வந்து டீடைல் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுக்குறோம். ஒர்க் வந்து நான் என்னோட இதில் வந்து நான் எதோட கம்பேர் பண்ணுறேன்னா குக்கிங்கோட கம்பேர் பண்ணேன். நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது வந்து செலக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு எல்லாமே பார்த்து பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம டிசைனிங் வந்து அது கூட கம்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து பார்த்து பண்ணுவோம். அதை நீங்கள் டீட்டெயில் பண்ணி இட் கோஸ் ஃபார் அப்துல். ஸோ எதையுமே பார்க்க மாட்டார், எந்த வேலையுமே இதை நான் பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் அவர் பண்ணுற வேலையிலையும் மேக்ஸிமம் என்ன போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ அப்துல். உங்களோட அவார்டு வந்து ராக் ஸ்டார் அப்துல். பொதுவாகவே ஒரு ஒர்க் ஃபோர்ஸை மேனேஜ் பண்ணுறது ஒரு ஹெச்ஆர் மேனேஜர். பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் கம்பெனி. நிறைய கம்பெனிஸில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது என்னை இன்டர்வியூ பண்ணுற இன்னொரு ஹெச்ஆர் சொல்கிறது என்னென்னா, தம்பி எல்லாமே ஓகே தான், ஆனால் நீ ப்ரெஷரு. பட் இங்கே எனக்கு என்னென்னா வேற ஒரு புது சேலஞ்ச் இருந்தது. கம்பெனியில் இதுக்கு முன்னாடி ஹெச்ஆரும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஹெச்ஆரு. எனக்கு ஹெச்ஆராக கம்பெனியில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக இருந்துச்சு. பட் சார்கிட்ட இன்டர்வியூ உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது சாருக்கு நான் நினைக்கிறேன், சாருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன், மேபி இந்த பொசிஷன் என்னால் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர் பேரை சொன்னாலே சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்பெனியை அவர் எந்த டேபிளுக்கு போனாலே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு இருக்கும். இல்லை சந்தோஷ் கிட்ட ஒரு வேலை கொடுத்தது தான் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். இவர்கிட்டலாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, இந்த டேட் இதெல்லாம் முடிக்கணும்ப்பா அப்படிங்கிறதுலாம் யாரும் ஒரு கமிட்மெண்ட் டேட்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குன்னா அதை மேக்ஸிமம் என்ன பண்ணிட முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சந்தோஷ். ஸோ இவருக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரோ அப்படிங்கிற அவார்டு வந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேக்கிங் தின நல்வாழ்த்துக்கள். சந்தோஷ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் லேப்டாப் ஒன்று வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தான். இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு சார் சொல்லக்கூடிய தெரியுது, நல்ல இடத்துல வேலை செய்கிறான். இந்த ஊருக்கு வர கூட அம்மாட்டே ஒரு நாளைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், பிடிக்கணும், எல்லாத்தையும் கேட்கணும், பார்த்தா அதுக்கும் சார் நல்லா ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் பழக்கம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதனால் அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறான்ட்டு இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ. கொரோனா டைமில் அந்த இந்த லேப்டாப் எடுத்து நோண்டிட்டு இருப்பான். எதுக்கிட்ட நோண்டிட்டு இருக்கிறேன் இல்லைம்மா நான் படிக்கிறேன். எனக்கான இவன் மேலே நம்பிக்கை இருக்காது. அவன் ஒரு வேலைக்கு தேடி வந்துட்டான். இப்போனாலும் நான் பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் அவார்ட் இஸ் ஃபார் விக்கி. விக்கி இவர் கிராஃபிக் டிசைனராக இருக்காரு. ரொம்ப ஷார்ட் டைமில் சீக்கிரமாக லேர்ன் பண்ண ஒரு பர்சன் சொல்லலாம். ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக நடக்கும். எங்கள் டீம்லே என்னை ரொம்ப என்கிட்ட ஏற்று பேசுகிற ஒரே ஒரு பர்சன் வந்து விக்கி தான். பட் அந்த ஆர்கியூமெண்ட் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவர் மேலே நம்பிக்கை, அவர் பண்ணுற வேலை மேலே உள்ள நம்பிக்கை தான் அவர் பேசவே தோணும். டைட்டில் வந்து த டிஃப்ரென்ஸ் மேக்கர் விக்கி. இதுவே என்னோட ஃபஸ்ட்டு கம்பெனி.
எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு எல்லாமே போயிருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு சார் வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் சாருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணேன் 2 times. அதுக்கப்புறம் ஒரு 1 time வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணேன் சாருக்கு. சார் வந்துட்டு சரி ஓகே வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்மனெண்ட்டாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். Next award is for Sanjay. எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. கொடுத்தோம்னா பெரிய ஒர்க்காக இருக்கும், பட் ஆனால் அது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மார்க்கெட்டிங்ல ஒரு புது டேர்ம், ஒரு புது விஷயமா ஒரு ஐட்டம்ல போயிட்டு இருந்ததை ஒரு வித்தியாசமா மாத்தின ஒரு சஞ்சய். டைட்டன் அப்படிங்கிற ஒரு அவார்டை நம்ம ஒரு சஞ்சய்க்கு நான் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். என்ன டென்ஷனில் வீட்டுக்கு போனாலும் வந்து கேர் பண்ணிக்க 2 பேர் எப்பயும் ஜாலியாக இருப்பாங்க. லைக் இதை பற்றி ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல 6வது படிக்கும் போது தான் அனிமேஷன் படிக்கணும்னு சொன்னாங்க. சரி நான் போக மாறிடுவேன் எல்லாருன்ட்டு நினச்சப்ப காலேஜ் படிக்கிற வரைக்கும் மாறவே இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதனால தான் அதை படிக்க வச்சேன். ரொம்ப நல்லா போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஜோன்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு கேரளாவில் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அப்படியே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக டைரக்டர் ஆகிடுவீங்க. டைட்டில் த ஹை ஃப்ளையர் அப்படிங்கிற ஒரு அவார்டை நம்மளுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டு வந்ததெல்லாம் சொன்னீங்க. பட் நான் எங்கேயுமே போனதில்லை. ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்துருக்கேன். ரொம்ப எனக்கு புதுசாக எதுவுமே ஃபீல் ஆகல. ரொம்ப தேங்க்யூ. நான் ஒர்க்கே எனக்கு கரெக்டாக பண்ணுறேன். நீங்கள் வந்து நீ மிஸ்டேக். தேங்க்யூ. ஃபஸ்ட் இது 2 years முன்னாடியே சாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அப்போது கரெக்டாக போகல. அதுக்கப்புறம் மாமா சொல்லி மாமா என்ன சொன்னார்னா சார் கூப்பிட்றாரு, பேசணும்னு கூப்பிட்றாரு, போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இன்டர்வியூன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சார் இனிமேல் பிளான் இருக்குது பண்ணுறியான்னு கேட்டோன்னே சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா முடிஞ்சது பண்ணுறேன். இனியும் தேங்க்யூ. ஸோ அவனால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தது. அதை விட அவனை உருவாக்குற ஒரு சிற்பி இங்கே இருக்காருங்கிறதும் ஐ பிலீவ் இட். ஸோ வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். திருக்குறளை சொல்கிற மாதிரி தான் இன்று பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்குறேன். சார் ரொம்ப நல்ல டைப்பு. அவர்கிட்ட இருந்தால் அவன் நல்லா கற்றுக்குவான். நீ அவனை நம்பி அவர்கிட்ட அனுப்பிச்சு வை அப்படின்னு சொன்னான். பிரவீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்காரு. ரொம்ப பொறுப்பான ஒரு பர்சன். ஸோ நல்ல ஒரு மெச்சூர்டு ஒரு கம்பெனியை டீல் பண்ணி ஒரு டீமை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் பிரவீனுக்கு இருக்குது. ஸோ இவருக்கு மென்டர்ஷிப் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டை நாங்கள் கொடுக்குறோம். First of all, good evening all. So thanks for coming to this program. Almost நான் 10 years-ஆக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே ஹம்பிள்ன்ட்டு. இது 100% உண்மை. மற்ற கம்பெனிஸ்ல எல்லாமே எம்ப்ளாயிஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயிஸாக பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்த கம்பெனியில் இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே அசட்டாக பார்க்குறாங்க. ஸோ ஒன்லி ரீசன் ஃபார் நம்ம 12th முடிச்சு 13 போகிறதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த அசட்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ண ரொம்ப இது பண்ணுறேன். ஸோ சார் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். Next award is for Farouk. இவர் முகமது ஃபாரூக் சீனியர் பிராண்ட் டிசைனராக இருக்காரு. என்னோட ஜேர்னியில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ண ஆள் இதை சொல்லலாம். ஏன்னா 7 வருஷம் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவரோட மேக்ஸிமம் 7 வருஷங்கிறது அவரோட அவுட்புட்டை வந்து ஒரு இடத்துல நிறுத்திடாமல் புதுசாக அவரும் அப்டேட் ஆகி பட் அந்த இடத்துல ஒரு இன்னைக்கு ஒரு ஏன்னா ஒரு 7 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேரில் இவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இவர் சீனியராக நடந்துக்கிறதுக்கான அவுட்புட் அவருக்கு வேலையிலையும் இருக்கணும். ஸோ இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, ஈஸி. அவங்கள விட ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுத்தா மட்டும்தான் இவருக்கு அந்த சீனியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு வேல்யூ வருங்கிறத என்றைக்குமே வந்து அவர் மிஸ் பண்ணிடாமல் அவரோட வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ த அல்டிமேட் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டை ஃபருக் சார் அண்ட் மேம் 2 பேர் ஐ திங்கோட
நிறையா அப் அண்ட் டவுன்ஸை வந்து இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய டீம் கூட இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகணுங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன். சையத், கிரேட் சையத், ரொம்ப ஒரு மாதிரி ட்ரஸ்டட் பர்சன். கிளைண்ட் டேரக்டாக சைதுக்கே பணம் கொடுத்துருவாரு, என்ன ஆச்சு ஏதாச்சு நல்லா கேட்டது இது வரைக்கும் அவர்கிட்ட நான் கணக்கு கேட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கேட்டனாலையும் ₹1 முதல் கொண்டு அவரோட கணக்கு எக்ஸலில் போட்டு வச்சிருப்பார், கிளியராக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ட்ரஸ்ட் அவர் மேலே இருக்குது. சீக்கிரமாக ஒரு ஆண்டர்பிரினராக மாறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவருக்கு வந்து இந்த க்ரோத் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து எல்லாத்துக்கும் வணக்கம். சார் சொல்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நல்ல நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அது ஒன்று அடிக்கடி சொல்லுவாப்புல, நீங்களும் வந்து யாரும் இந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி இல்லை, இல்லை கூட உங்கள் சபனிட்டெல்லாம் வந்து நல்ல இதாக வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பையன் இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குது. எனக்கு நல்லா ஒரு சேஃப்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. இன்னைக்கு குமரவேல் சார் ரொம்ப பேச வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அத்தனை வார்த்தையும் டிக்ஷனரியில் தேடி எடுத்து ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி எத்தனை பேர் முன்னாடி அவங்கள பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்டு எனக்கு உங்ககிட்ட என் பையன் இருக்குது, அவனும் உங்களை மாதிரி வளர்ந்து வரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துக்குமே குட் ஈவினிங். சார் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான். இங்கே வந்து சிற்பியோட கதையை சொல்லிட்டு இருந்தார். ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே சரி ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப், ஒரு நம்பிக்கை வந்து எங்கள் மேலேயே வைங்க. அதாவது நாங்கள் எல்லாம் உங்கள் பசங்க தான், உங்கள் பசங்க மேலே எல்லாத்து மேலேயுமே நீங்கள் வைங்க. எதனால் அப்படின்னா சார் அங்கே வந்து சிற்பியாக இருந்து நம்மளை தான் செதுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவார்ட் இஸ் ஃபார் நௌஷத். வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்காரு, எதுக்குமே முன்னாடி வந்து நிற்பார். ஸோ எந்த ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நினச்சாலையும் ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்த மாற்றலாம், ஏதோ செய்யலாம் அப்படின்னா முன்னாடி முதல்ல கை தூக்குற ஆள் பார்த்தோம்னா நௌஷத் சொல்லலாம். சிடிஎல் டீம் லீடர் மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காரு. அந்த வேலையும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலையும், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை கொடுத்தனாலையும் ஸோ மேக்ஸிமம் அவரோட எஃபோர்ட் போட்டு பெட்டராக கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் பண்ணார். இவருக்கு இந்த ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கப்புலாக நின்று இவ்வளோ தூரம் வந்து இந்த ஜேர்னி வந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன சொல்லணும்னா இது கனவாயில் நினைவுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சார் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவார்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஃபஸ்ட்டு அந்த சிற்பி கதை சொன்னீங்க. ஸோ ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன சொல்ல வராங்க, எண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு, என்ன மெசேஜ் வரும் அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் தான் தெரிஞ்சாலும் சிற்பியே எங்கள் சார் தான் ஆடில் வரும்ல கரை நல்லது அப்படின்ட்டு, அதே மாதிரி குறை நல்லதுங்கிறது இங்கே தான் தெரிஞ்சு. அர்ஷாத்துக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஃபேமிலி மாதிரி. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அவனை ஃபேமிலி ஒரு பையனை போல் நீங்கள் சொன்ன கதையில் இருக்கிற அப்பாவா கொண்டு போங்க, அவ்வளோதான். உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் அவார்ட் இஸ் ஃபார் தியானேஷ். தியானேஷ் அப்படி ஒரு நல்ல பையன். நீலாம் ஏன்டா என் தம்பியை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண பையன். ஸோ ரொம்ப பிடிச்ச பையன். என்னால் வேர்ட்ஸ் மூலியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு ஹியூமன் பீயிங் தியானேஷ். எதையுமே எதிர்பார்க்கல, இந்த ஒர்க் தான் செய்வேன், எனக்கு ஒரு பிராண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்தா தான் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்கிட்ட வந்து கேட்டது கிடையாது. ஏன் இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஓகே ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க அந்த மாதிரியான கேள்வி என்கிட்ட கேட்டதே கிடையாது. கேப்டன் கமிட்மெண்ட். ஸோ கொடுக்குற கமிட்மெண்ட்டை முடிக்காமல் அவர் இறங்கினதே கிடையாது. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம்க்கும் சாருக்கும் கங்க்ராட்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது ஆன்ஸ்போர்ட் ஆஃபீஸ் கிடையாது, ஆன்ஸ்போர்ட் ஃபேமிலி. ஆக்சுவலாக சீரியஸாக நாங்கள் எல்லோரும் அப்படி தான் பார்க்குறோம். சாராக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்க ஃபீல் தான் வரும். லைக் ஃப்ரெண்ட்ஸு இந்த இது வீட்டை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டே இருக்காது. ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா க்ரோத்தில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரேட். விவேக் ஹேண்ட் ஸ்குவாட்ல ஃப்ரண்ட் ரோல போற ஒரு இரும்பு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் தான். எனக்கு ஒருத்தரை பிடிக்குன்னா தியானேஷ், நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குன்னா விவேக் சொல்லுவாங்க. எங்கேயுமே யாரும் முகம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை விட்டது கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ண ஒரு ஆளுன்னா ஐயோ இவர் போறாரா அப்படிங்கிற மாதிரியான, அவர் க்ரோத்துக்கு தான் போறாரு, அவர் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சங்கடம் இருந்தது, இவர் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்தாங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அடுத்த லெவல் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பூஸ்டாக ஒரு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எகெயின் மறுபடியும் அப்ரோச் பண்ணுவேன். அதுலேயுமே அந்த வேலையும் பார்த்துட்டு 4 மணிக்கு மேலே பிரவீன் மாதிரியே தான். ஸோ 4 மணிக்கு மேலே இவரும் வந்துடுவார், கம்பெனி 7 மணி வரைக்கும் இருப்பார், 8 மணி ஆனாலும் இருப்பார். கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் வந்து இவரோட பங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவர் வந்து இவருக்கான அவார்டு வந்து மக்கள் செல்வன். ரொம்ப சந்தோஷம் இந்த ஒர்க் கிடைச்சது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒர்க் பிளேஸ் பற்றி சொல்லணும்னா, ஒரு ட்ரீம் கம்பெனி எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் இருந்துச்சு. சாரை போய் பார்க்கறது அவ்வளோ ஒரு ஈஸி. நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அவர்கிட்ட போய் பேசலாம், அவருமே நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி ஒருத்தங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோ இன்னொருத்தங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சீனியராக இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனில் இருந்தாலுமே சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உண்மையாக சொல்ல போனோம்னா என்னோட ஒரு ட்ரீம் கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐ திங்க் டான்ஸ் ஸ்குவாடுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் திஸ் உமன். தேங்க்யூ சார். ஸோ அஸ் சார் செட், ஒரு பிஸ்னஸ் செட்டப் மைண்டெல்லாம் போயிட்டு இங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா ஹீ இஸ் வெரி ஹாப்பி ஹியர். அந்த அவரோட ஹாப்பினஸ்க்காக தான் நாங்களும் ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணி இவர் இங்கே திருப்பியும் இருக்காரு. ஸோ ஐ ஹோப் தட் இந்த ஹாப்பினஸான அட்மாஸ்பியர் கண்டினியூ ஆகும். டச் வுட் இன்னுமே கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுரேஷ் அண்ணா. என்னோட ஒரு 10 வருஷ ஜேர்னியில் எப்பவுமே கூட இருக்கிற ஒரு ஆள். நான் எப்போ ஒரு ஈவெண்ட் பண்ணாலையும் எனக்காக வந்து நிற்கிற ஆள். எவ்வளோ பிஸியாக இருந்தாலையும் வருவார். ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன்னா அவருக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுவேன், அண்ணா வந்துருங்க அப்படின்னு. அவரும் இல்லடா தம்பி பிஸியாக இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். ஓகே வந்து நிற்பார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தனாலையும் வந்து முன்னாடி ஃபர்ஸ்டெல்லாம் நிற்பார். உங்களுக்கு அவார்ட் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐ திங்க் அண்ட் டான்ஸ் ஸ்குவாட். பட் எனக்கு சௌமியா கும்பல் அப்படி 2 பேர் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பழக்கம். அவனோட கஷ்டத்தில் நான் இருந்திருக்கேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அவனோட கஷ்டத்தில் இருந்திருக்கேன், ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்திருக்கேன். ஆனால் அதுலேயும் அவன் எப்படி இருந்துக்கிட்டானுங்கிறத நான் பார்த்துருக்கேன் நேராகவே. இந்த 13th year நேற்றுக்கு எனக்கு கூப்பிட்டு சொன்னால் எனக்கு பயங்கர ஹாப்பி. 13 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சேன் ஃபஸ்ட்டு. பட் ஒரு ஸ்ட்ரகிள் எங்களுக்கு இருக்கும். எனக்கே வந்து பயங்கர இதெல்லாம் இருக்குது. பட் இந்த இயர் வந்து உங்களோட மூலிமா நானும் ஒரு புது பிளாட்ஃபார்மில் என்ட்ரி ஆகிருக்கேன். எனக்கே இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்கும். அவன் சொன்னதே தான், கண்டிப்பாக ஒருத்தரையும் ஒரு மைண்டில் வச்சுருப்பான் வேறு மாதிரி. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஃபைனலி குயின் ஆண்ட்டுக்கு வந்து ராஜா கிடையாது, ராணி தான் இருக்குது. எல்லா ஆம்பளோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்மணி இருக்காங்கிறது தான் ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் அது உண்மை நடந்திருக்குது. ஆக்சுவலி நான் ரொம்ப பேசுவேன், கிளைண்ட்கிட்டெல்லாம் போயிட்டு மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எந்த நாளும் நான் பார்க்க மாட்டேன். பையனுக்கு பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரியோ எதை பற்றியுமே ஐயோ சௌமியா போலாம் ஃபீல் பண்ணுவாங்க, கோச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணாமல் எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் சௌமியா. என் பசங்களுக்கு நான் அப்ரிசியேஷன் இதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். பட் டெய்லியும் என்னோட ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் போனால் சண்டை போடுற ஒரு முக்கியமான இடமும் இதுவும் கூட இருக்கும். அப்படி ஒரு உரிமை எடுத்துக்குவாங்க. அவ்வளோ க்ளோஸாக அந்த டீம் கூட இருப்பாங்க. அது என் டீம் அப்படி ஒரு உரிமை கொண்டாடுவாங்க. ஸோ நான் எதுவுமே அப்ரிஷியேட் பண்ணலனாலையும் ஐ திங்க் அவங்கவுங்க கூட இருந்ததுனால தான் நீங்கள் மேனேஜ் பண்ணி ட்ராவல் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சௌமியா வந்து இப்போ ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம். அண்ட் எங்களோட பெரிய ஜேர்னியில் வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட், லைஃப் லாங் டில் மை டெத் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் டீம் பற்றி நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜோவியலாக பழகுவேன். நிறையா பேர் எனக்கு திட்டிருக்காங்க, இவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்காத டீம் கூட, இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் நான் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது. பரவாயில்ல, அப்படி ஆச்சுன்னா ஐம் ரெடி டு ஃபேஸ் தட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், வி கான்ட் ஸ்பெல் சக்ஸஸ் வித்தவுட் யூ. இந்த 10 yearsல வந்து நிறையா டீம் பார்த்துருக்கேன்.
பட் இந்த டீம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எல்லாருமே நம்ம சும்மா ஜஸ்ட் வரோம் ஜாலியாக ஒர்க் பண்ணுறோம் கிடையவே கிடையாது. நிறைய திட்டு வாங்குறோம், நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஹாப்பியாக வெளியே போகிறோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஆல் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். மிஸ்டர் ஜெயசீலன் பாரதி இன்டீரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் ஃபார்ம் வந்து ஒரு நடத்திட்டு வர்றாரு. ஆக்சுவலி ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் எனக்கு இவர். இன்னைக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு ஒரு தம்பி தான் அவரும் கூப்பிடுவார். அவரோட அந்த வார்த்தையில் உண்மை இருக்கும். நான் ஒரு சாரு தான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே அந்த சாருங்கிற வார்த்தை வந்து அண்ணாவை தான் என் மைண்டில் நிற்கும். ஸோ அப்படி தான் ஒரு பாண்ட் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு 2 வார்த்தை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிங்கன்னா பரவாயில்ல. வாங்க. குட் ஈவினிங் டு ஆல். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குமரவேல் அண்ட் சௌமியா, உங்களுக்கு வந்து 13வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் நல்லா வளரணும். நீங்களாம் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ப்ரெஷர் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. இவங்க வீட்டில் வந்து நல்லா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கம்பெனியில் ப்ரெஷர் தெரியுது. ஸோ டோட்டலாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் ஃபேமிலி ஹேண்ட்ஸ் டூயிங் வெரி வெல். ஐ திங்க் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் என்னால் நல்லா கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த இன்டீரியர் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு அன்னைக்கு எங்கள் டீம் கூட உட்காந்து டிசைன் பண்ணி அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கும் அதை நான் மறக்க முடியாது. நிறையா இடத்துல அதை வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மே டே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்ததுக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட் இனி ஃபர்தராக வருஷத்துக்கு ஒரு 2 times பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்போ வந்திருக்கு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரமாக நம்ம எகெயின் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் பொறுமை காத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வாங்க எல்லாரும் பசங்க.